சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல முத்து எப்படி பணம் சம்பாரிக்கிறது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம மீனா கிட்ட அந்த மேடம் உனக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாவே பூ குடுக்குற கான்ட்ராக்ட் குடுக்குறேன்னு சொன்னாங்களே என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு நான் போய் அந்த மேனேஜர பார்க்குறேன் அப்படின்னு நம்ம மீனா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதிக்கும், நம்ம ரவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இந்த நீத்துவால. அதுக்கப்புறம் என்ன, ரவி நீத்துவுக்கு ஃபோன் பண்ணி, "ஒழுங்கா போட்ட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணு. எங்களுக்குள்ள அப்படியே இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லி நீத்துக்கிட்ட சொல்றாப்ல. நீத்து பயங்கரமா சதி திட்டம் வேறையா பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இது தெரியாம இந்த ரவியும் நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம மீனா அந்த கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு போறாப்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போய் அந்த மேனேஜரை பார்த்து பேசலாம்னு போனா, அங்க அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி வந்து நிக்குது. அந்த மேனேஜரையும் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு 2 பேருமே பூ கட்டி டிசைனா எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த டிசைனை அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறேன். அவங்க பார்த்து டிசைட் பண்ணிட்டோம் யாருக்கு பூ கொடுக்குற கான்ட்ராக்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரும் அனுப்பி வச்சுட்டாப்ல. இப்போ என்ன, 2 பேருமே பூ கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. இங்க நம்ம விஜயா மறுபடியும் அந்த வக்கீல பார்க்க போயிருக்கிறாப்ல. ஸோ இப்போ வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, சில டீட்டெயில்லாம் கேட்குறாப்ல. உங்க பையன் வந்து தெளிவா அங்க பேசணும். மாத்தி கீத்தி ஏதாச்சும் பேசிட்டான் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் முதல்ல யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட 2வது பையன் முத்துவுக்கு தான் தெரியும் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே, சரி உங்க பையனுக்கு ஃபோன் போட்டு குடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, யாரு முத்துவுக்கா? ஆமா அப்படின்னு வக்கீல் சொல்றாங்க. விஜயா இது வரைக்கும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணதே இல்லை இல்லையா? ஸோ முதல் முறையாக ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம முத்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, என்ன நம்ம அம்மாவா எனக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாப்புல. ஃபோனே கொஞ்ச நேரம் எடுக்காம எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபோன் கட் ஆயிடுது. மறுபடியும் விஜயா ஃபோன் பண்ண உடனே, நீங்களாமா எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம முத்து கேட்க, ஆமாம் நான் தானே ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, வக்கீல் ஆபீஸில் தான் இருக்கேன். வக்கீல் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வக்கீலும் டீட்டெயிலை கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த உண்மை உனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு முன்னாடியே என்னோட மனைவிக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், எப்படி தெரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு நீங்களும் வரணும், வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையை தானே எங்கே வேணுனாலும் வந்து சொல்கிறோம் அப்படின்னு நம்ம முத்துவும் சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா பூ கட்டுறாங்க தன்னோட அம்மா வீட்டில் உட்காந்து. ஸோ டிசைன் டிசைனாக கட்டி கொண்டு போய் காமிக்கணும் இல்லையா? அதுக்காக பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சத்யாவோட முதலாளியோட பொண்ணு வந்திருக்கிறாங்க. வந்து சத்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. சத்யா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராப்புல. அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, வேற ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சத்யாவை ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வச்சு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீதாவும் அங்கே இருக்க மீனா கிட்ட 2 பேருக்கும் ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு நம்ம விஜயாவும் நம்ம மனோஜும் வந்து நிற்கும் போது, ரோகிணி வந்து எப்படி இருக்க மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம விஜயா பிடிச்சி ரோகிணியை திட்டுன்னு திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம முத்துவும் மீனாவும் சாட்சி சொல்கிறதுக்காக அங்கே வந்துடுறாங்க. கோர்ட்டும் ஆரம்பிச்சிடுது. அங்கே இருக்கிற ஜட்ஜ் ஐயாவும் வக்கீலும் ஏதோ ஜிகிரி தோஸ்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வழக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? வக்கீல் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராகவே எல்லா டீட்டெயிலையுமே ஆதாரத்தோட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன கேஸு அப்படிங்கிறத விலாவரியாக ஒப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாட்சியாக முத்து மீனாவையும் கூப்பிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம ஜட்ஜ் ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியாக ரோகிணி கிட்ட, என்னம்மா நீ சீட்டிங் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சீட்டிங் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.